அதுவும் வந்து ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு, தாவேக ஆட்சியில் 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க யாருமே வன்னியரசை தவிர மீதி இருக்கிற 7 அமைச்சர்கள் எங்களுடைய பிரச்சனைகள், தலித் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அவங்க பேசல. அதனால அவங்க தலித் மக்களுடைய குரலாக நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு வந்து ரஞ்சித் சொல்றார். நான் சொன்னேன், சாதி ஒழிய வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு இருக்கும்போது தாவேக்கால இருக்கிற அந்த 8 அமைச்சரை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்ப எங்க சமூகத்துல எங்க சாதியில 8 அமைச்சர் இருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறனாவே அந்த 8 பேருக்கும் நீங்க வந்து ஒரு சாதி அடையாளம் நீங்க பூசுறீங்க. இந்த சமூகத்துல இவங்க இந்த சமூகத்துக்கார் அப்படின்னு நீங்க விளம்பரப்படுத்துறீங்க. சாதி ஒழியணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த 8 அமைச்சர் தலித் அமைச்சருங்கிற ஒரு அட்ரஸ் பண்றீங்க. அப்ப உண்மையான சாதி ஒழிப்பது உங்களோட நோக்கம் இல்லை. அப்படி ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க உங்களை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஆதாயமான ஒரு அரசியலை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களே தவிர உண்மையான சாதி ஒழிப்பு உங்ககிட்ட இருந்தா தாவேக்கால தலித் சமூகத்தை சார்ந்தவங்க யாரு எத்தனை பேர் இருக்காங்கன்ற அந்த அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தலித் அமைச்சர்கள் தான் தலித்தோடைய பிரச்சனையை பேசணுமா? ஏன் மற்றவங்க பேசுறது இல்லையா? சரி, ஓகே, இந்த 8 தலித் அமைச்சர்கள் தலித் பிரச்சனை நீங்க பேசல அப்படின்னு நீங்க சொல்லும் போது அப்ப ஒவ்வொரு சமூகத்துக்காரன் அமைச்சர் ஆனவொன்னு அவங்க சமூகத்தோட பிரச்சனை தான் பேசணுமா? மற்ற சமூகத்தோட விஷயத்தை பேசுறது இல்லையா? இந்த ஸ்டாண்டர்டே ரொம்ப ஒரு சுயநலமானது.